2026 கிறிஸ்தவர்கள் அனைத்து கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் எல்லா சிறுபான்மையினரும் அவரோடு இருப்பார்கள். கடவுள் நம்மோடு இருப்பதைப் போல நாமும் அவரோடு இருக்கிறோம் என்பதை பலத்த கரவொலி எழுப்பி அவரோடு இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு போதகர் ஐயா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிறுபான்மையினர் அனைவரும் இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் நம்மளுடைய முதல்வர் ஐயா கூட இருக்கணும், நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அது போதகர் ஐயாவினுடைய வேலையே இல்ல. அவங்களுடைய வேலை சர்ச்சில் போய் மக்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லணும், அதுதான் வேலை. இப்ப இதுல இன்னொன்னு பார்த்தோம்னா, போதகர் ஐயா ஓப்பனாவே சொல்றாரு, கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் டிஎம்கேக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது சமீபத்துல ஒரு அர்ச்சகர் பாஜக வாயில கூட சொல்லாம தாமரை மலர்ந்திருக்கு, எல்லாருடைய மனசுலையும் தாமரை மலரணும் அப்படின்னு சொன்னதுக்காக நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஐயா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது இவருடைய வேலையே இல்லை, இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எதிர்ப்பை தெரிவிச்சதும் இல்லாம அவர் மேல் கேஸ் போடுற அளவுக்கு போயிருச்சு. இப்ப பார்த்தோம்னா, ஜமாத்துக்கள் டிஎம்கேக்கு ஓட்டு போடணும் ஓப்பனா சொல்றாங்க. சர்ச்சுகள் போதகரை அவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேலு கோயில்கள்ல தாராளமாக பேசலாம். ஏன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் ஆயிடுச்சு. போதகரையா சொல்றாங்க, ஜமாத்துல சொல்றாங்க, நாங்களும் சொல்லலாம் அப்படின்ட்டு. இனிமேலும் கோயில் இருக்க அர்ச்சகர்கள், மடங்கள்ல இருக்கும் ஆதீனங்கள், ஜீயர்கள், இவங்க எல்லாமே ஓப்பனாக நீங்க ரொம்ப டைரக்டா கூட சொல்ல வேண்டாம். இனிமேலு நமக்காக ஆதரவாக யார் இருக்கிறாங்களோ, நம்மளுடைய யார் மதிக்கிறாங்களோ அப்படிங்கிற கட்சிக்காக நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயில்கள்ல தாராளமாக பிரச்சாரம் பண்ணலாம். ஏன்னா சொல்ல முடியாது இல்லையா, நமக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கு. ஆனா இது யாராவது ஒரு ஹிந்துவாக இருந்து ஒரு கோயில்ல அர்ச்சகரோ ஒரு பெண்ணோ இந்த விஷயத்த சொல்லியிருந்தா அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணிடுறது. இப்ப பார்த்தோம்னா, பூர்ணச்சந்திரன் அவர்களுக்காக எல்லாருமே வருத்தப்படுறாங்க. நேற்று சந்தனக்கூட விழாவுக்கு இஸ்லாமியர்கள் கொடிமரத்தை மேல தூக்கிட்டு போறாங்க. அதுக்கு எந்த ஒரு இந்துக்களுமே எதிர்ப்பு தெரிவிக்கல. அதே மாதிரி தானே ராம ரவிக்குமார் ஐயா அவர்கள் நாங்க ஒரு 10 பேர் போறோம், ஒரு 5 பேர் போறோம், மேல போய் நாங்க தீபத்துள்ள விளக்கு ஏற்றிட்டு வர்றோம்னு தான் அவர் சொன்னாரே தவிர எந்த ஒரு கலவரம் ஏற்படுத்தல, எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தல, ஒரு பொது சொத்துக்கு கூட சேதமே விளைவிக்கல. அவ்வளவு, அதாவது அறவழியில தான் போராடினாங்க. ஹைகோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டை நம்மளுடைய தமிழக அரசும் இந்து அறநிலைத்துறை மதிக்கல. இதுதான் உண்மை. இது என்ன ஆகுதுன்னா, இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கு. இன்னைக்கு ஆளும் அரசாங்கம், தமிழக அரசு ஒரு கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டவே மதிக்கலங்கிறது இந்தியா முழுவதும் காரி துப்புறாங்க. எல்லா சேனல்களையும் காரி துப்புறாங்க. யூடியூபர்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு என்ன மாதிரி பேச முடியுமோ பேசுறது மட்டும் இல்லாம, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் இந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரி திருப்பரங்குன்றத்துல நடக்கிற ஒரு விஷயத்த வெஸ்ட் பெங்கால்ல, குஜராத்ல, அஸ்ஸாம்ல இருக்க அத்தனை யூடியூபர்ஸும் எடுத்து பேசுறாங்க. மகாராஷ்டிரால கோடிக்கணக்கான சப்ஸ்கிரைபர் கொண்ட யூடியூபர்ஸ்ல எடுத்து பேசுறாங்க. எங்களுடைய இந்துக்களை நீ ஒரு விளக்கு கூட ஏற்ற விட மாட்டேங்கிற. இது எந்த விதமான மனநிலை? எப்படி, அதாவது இந்துக்களுக்கு எதிராக மனநிலையை கொண்ட ஒரு அரசாங்கம் அங்க இருக்குது. இதே மாதிரிதான் புள்ளி வச்ச கூட்டணியில இருக்கும் ஒவ்வொருத்தரும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு நம்ம ஏன் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டுல நடக்கும் ஒரு விஷயத்த அந்த மாநில மக்களுக்கு அங்க இருக்கும் யூடியூபர்ஸ் பெரிய பெரிய சேனல்ஸ்ல எல்லாம் போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க நம்ம தமிழக அரசு பூர்ணச்சந்திரன் அவர் இறந்ததை எந்த ஒரு மீடியாவிலுமே காட்டவே இல்லை. அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. ஏன்னா அவர் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாகல. நீட்டுக்காக இறந்த அனிதாவை வச்சு பின்ன அரசியல் பண்ணி உலகம் முழுவதுமே இந்த சேனல்ஸ் பேசினாங்க. அது ஏன்னா இவர் ஒரு இளம் வயது மனைவி, 2 குழந்தைகளை விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த சின்ன குழந்தை அந்த அழுதுகிட்டு நிற்கும் போது பார்த்தா யாருக்குமே மனசு கலங்கிடும். இந்த பாவம் அனைத்தும் யார் காரணமாக இருக்காங்களோ அவங்க குடும்பத்துக்கு தான் போய் சேரும். உண்மையிலே இது கண்டிப்பாக நடக்கும். இது ஒரு அறிகுறி. உண்மையிலே தமிழ்நாடு கிட்டத்தட்ட வெஸ்ட் பெங்கால மாறிக்கிட்டு இருக்கு. நான் அன்னைக்கு அடிக்கடி நான் சொல்றது விஷயம் தான். ஆனா மம்தா பானர்ஜி பரவாயில்லைன்னு நான் சொல்றேன். நம்ம ஸ்டாலின் அவர்களை விட மம்தா பானர்ஜி 1000 டைம் பெட்டர்ஸ். அங்க அவங்க இந்த அளவுக்கு கூட இல்லைன்னு நான் நினைக்கிறேன்.